நீங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், இல்ல ரொம்ப பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா, நீங்க கழுகா இருங்க, கிளியா இல்ல. ஏன்னா, கிளி நெறைய பேசும். ஆனா உயர பறக்காது. கழுகு எப்பவுமே ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா உயர பறக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஜென் துறவி தன்னோட ஆசிரமத்தை ஒரு கடலுக்கு பக்கத்துல அமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் எப்பவுமே சாயந்தரம் நேரம் ஆனா அந்த கடற்கரையில நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப குழப்பம். இவர் என்ன எப்பவுமே சாயந்தர நேரம் கடற்கரையில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படி என்னதான் பார்க்குறாரு அப்படின்னு ஒரு நாள் அவரை நோட்ட விடுறாங்க. அவரு அங்க பறவைகள் பறக்கிறத நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. சீடர்கள் தினமும் இத கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஒரு சீடன் ஆர்வம் தாங்காம கேட்கிறான், குருவே, நீங்க ஏன் தினமும் இங்க பறவைகள் பறக்கிறத நின்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு இதுக்கு ரொம்ப நாளா இதற்கு விடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இன்னைக்கு எனக்கு நீங்க விடை சொல்லணும், இதற்கான விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்டதும் அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, நீ வாழ்க்கையில ஏதாவது பெருசா ஆகணும்னா நீ கிளியா இருக்காத, கழுகா இரு. ஏன்னா கிளி நிறைய பேசும், ஆனா உயர பறக்காது. கழுகு ரொம்ப அமைதியா இருக்கும், ஆனா ரொம்ப உயரமா பறக்கும். சரி, நான் உங்களுக்கு இந்த கழுகை வச்சு கழுகோட லைஃப்ல இருந்து 7 வாழ்க்கை பாடங்களை உங்களுக்கு சொல்றேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அந்த 7 வாழ்க்கை பாடங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். ஒரு கழுகு வேட்டையாடணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன பண்ணும் தெரியுமா? முதல்ல அது எதை வேட்டையாடலாம் அப்படின்னு அதோட இரையை முடிவு பண்ணும். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதோட டார்கெட் மேல அந்த இரை எவ்வளோ பெருசு இல்லை சிறுசுன்னெலாம் பார்க்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணும். இப்போ அது ஒரு மீனை வேட்டையாட முடிவு பண்ணுச்சுன்னா அது எல்லா மீனையும் டார்கெட் பண்ணாது, ஒரே ஒரு மீனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். எப்படி வாட்ச் பண்ணும் அப்படின்னா, அந்த மீன் எத்தனை தடவை தண்ணி மேலே வருது, ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் நிற்குது, எத்தனை தடவை ஜம்ப் பண்ணுது, தண்ணிக்கு மேலே எத்தனை தடவை எவ்வளவு தூரத்தில் வருது, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டான டைம் பார்த்து அது மீனை வேட்டையாடும். இதுலேருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, 10 டிஃப்ரெண்ட் கோல்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எனர்ஜியையும் டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட கம்ப்ளீட் ஃபோக்கஸை ஒரே ஒரு சிம்பிள் கோல் மேலே வச்சு அதை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும், அந்த சேலஞ்சஸை எப்படி ஈஸியாக மாற்றலாம், இதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் லெசன், ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மால் மைண்டட் பீப்புள். இப்போ கழுகு எப்பவுமே ரொம்ப உயரமாக பறக்கும், ஆனால் எப்பவும் தனியாக பறக்கும். அது குருவிகளோடவோ இல்லை காகங்களோடவோ பறக்காது. கழுகுகள் ஒன்று அது தனியாக பறக்கும், இல்லையா மற்ற கழுகுகளோட மட்டும்தான் பறக்கும். இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்மால் மைண்டட் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஒன்று நீங்கள் தனியாக இருங்க, இல்லை யாரு ரொம்ப பெரிய விஷயங்களை யோசிக்கிறாங்களோ அவங்க கூட இருங்க. ஏன்னா நாம யார் கூட இருக்கோமோ நாமளும் அப்படிதான் ஆகும். அதனால உங்களோட சாய்ஸ் எப்பவும் இவங்களா இருக்கட்டும். இல்லாட்டி நீங்க ஆவரேஜா தான் இருப்பீங்க. இல்ல தனியா இருக்கீங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க அதுதான் பெஸ்ட் வே. தேர்ட் லெசன், ரைஸ் above your limits. எப்போ எல்லாம் வெதர் சரியில்லையோ அப்போ, அதாவது மழையோ இல்லை புயலோ வருதோ அப்போ மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் அதோட கூட்டுக்கு திரும்பிடும், இல்லை ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடும். ஆனால் கழுகு இதில் ரெண்டையுமே பண்ணாது. என்ன பண்ணும் தெரியுமா? மாறா அதோட ஓன் லிமிட்ஸை பிரேக் பண்ணி கிளவுட்ஸுக்கு மேலே பறக்கும். வேகமாக காற்று அடிக்க அடிக்க அதோட இறகுகள் ரொம்ப ஹெவியாக ஆகும். மழை பெய்ஞ்சாலும் சரி, காத்தடிக்கிறதுனாலையும் சரி, சம்டைம்ஸ் ஈகிளோட கண்ணு தெரியாது.
அதால பார்க்க முடியாது. ஆனாலும் அது பறக்கிறத ஸ்டாப் பண்ணாது. கிளவுட்ஸையும் தாண்டி பறக்கும், பறக்கும் பறக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும். ஈகிள் 2 லிமிட்ஸை பிரேக் பண்ணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது பேனிக் ஆகாது. தைரியமா ஃபேஸ் பண்ணும். பயந்து ஓடி போகாது. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எப்பவுமே எதிர்த்து எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடும். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு லைஃப்ல பல ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால பயந்து ஓடாம, இல்ல அவாய்ட் பண்ணாம, இக்னோர் பண்ணாம ஃபேஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டா சரியாகிற வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும். இது எப்படி சாத்தியம்னா, அந்த ப்ராப்ளம்ஸை நீங்க பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபேஸ் பண்ணா நிச்சயம் சாத்தியம்தான். 4th lesson, ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கழுகுகள் எப்பவும் அதோட கூட்டுல நல்ல சாஃப்டான புல்லை அந்த மாதிரி பொருட்களை வச்சிருக்காது. ஏதாவது புல் அதுக்கு சாஃப்டான பெட் மாதிரி இருந்ததுன்னா உடனே அதை தூக்கி எரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு கூட்டை விட்டு வெளியே போய் வேட்டையாட தான் பிடிக்கும். சொகுசா இருக்க பிடிக்காது. அதனால தான் கழுகோட குஞ்சுகளும் எப்பவும் சோம்பேறியா இருக்காது. அது கான்ஸ்டண்டா பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் தன்னை பாதுகாத்துக்கவும் பறக்கவும் கத்துக்கிட்டதும் சீக்கிரம் கூட்டை விட்டு வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஆனா மனுஷங்களாகிய நாம பெருசா கோல் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணவே மாட்டோம். நாம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வீட்டை, நம்மளோட வாழ்க்கையை எப்படி கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறது, சொகுசா வச்சுக்கிறதுன்னு தான் பார்ப்போம். நாம கழுகு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான். அப்போதான் நம்மளோட டஃப் டைம்ஸை கோ த்ரூ பண்ண கத்துக்க முடியும். ஏன்னா கஷ்டமான தருணங்கள் தான் நம்மளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். நம்மளை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க அது உறுதுணையா இருக்கும். 5th lesson, your past is dead. ஈகிள் எப்பவுமே செத்து போன இரைய சாப்பிடாது. அது எப்பவும் தானா வேட்டையாடி இரைய கொன்னுதான் சாப்பிடும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது எப்பவும் நம்மளோட பாஸ்ட பத்தி யோசிக்க கூடாதுங்கிறது தான். ஏன்னா கடந்த கால விஷயங்களை நாம சுமக்க கூடாது. அது அந்த செத்து போன இறைச்சி மாதிரி தான். நம்மளோட கடந்த காலம் ஒரு தோல்வி இல்லை. ஏதாவது ஒரு தோல்வியோ நிகழ்வா இருந்தா கூட அது கடந்த காலம், அவ்வளவுதான். அது இறந்துடுச்சு. அது திரும்ப வராது. அதனால பழைய செத்து போன அழுகி போன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாம உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற புது லைஃபை எப்படி நம்ம நல்லபடியா வாழ்றது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பழைய மெமரிஸ் உங்க லைஃபை டிஸ்ட்ராக்ட் பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் பாஸ்ட் உங்க லைஃப்ல என்ட்ரு ஆச்சு அப்படின்னா ப்ரெசண்ட்ல உங்களை வாழவே விடாது. எவ்வளோ மோசமான பாஸ்டா இருந்தாலும் பரவாயில்லை, அது செத்து போச்சு, அவ்வளோதான். ஈகிள் எப்படி இறந்து போனதை சாப்பிடாதோ, நீங்களும் அதே மாதிரி இறந்து போன விஷயங்களை மறந்துடுங்க. லைஃப் நல்லா இருக்கும். 6th lesson, கரேஜ். கழுகுகள் எப்பவுமே தனியா தான் வேட்டையாடும். கூட்டமா இருந்தா தைரியம் கிடைக்கலாம். ஆனா தனியா பறக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ராங்கான சிறகுகள் இருக்கும். தனியா நடக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ராங்கான பாதை இருக்கும். மற்றதெல்லாம் மற்றவங்க உதவியால தான் ஜஸ்ட் நம்ம வாழலாம், அவ்வளோதான். அவங்களுக்கு எப்பவுமே அட்டென்ஷன் தேவைப்படும், ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும், ரெகக்னிஷன் தேவைப்படும். ஆனா கழுகு எப்பவுமே மற்ற கழுகுகள் கிட்ட ஹெல்ப் கேட்காது. ஏன் தன்னோட குஞ்சுகள் கிட்ட கூட கேட்காது. சிங்கம் காட்டுக்கே ராஜாதான். ஆனாலும் அது தனியாவா வேட்டையாடும்? பல நேரங்கள்ல கூட்டமா கூட வேட்டையாடும். ஆனா ஈகிள் அப்படி இல்லை. ஏன்னா கழுகோட தைரியம், கரேஜ். கழுகுகளால தண்ணியில, நிலத்துல, வானத்துல பறக்கும் போதுன்னு எப்படி வேணாலும் அதால வேட்டையாட முடியும். நாம அதுகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண தனியா நடக்க பயப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புத்தர் தனியா நடக்க பயந்து இருந்தா இந்த உலகத்துக்கு மெடிடேஷனையும் அமைதியையும் எப்படி கத்துக் கொடுத்திருக்க முடியும்? 7th lesson, last and most important lesson, don't run from fear and pain. கழுகுகள் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் வரைக்கும் வாழும்.
ஆனால் 40 வயசுலயே அதோட உடம்பு கொஞ்சம் தளர்க்க ஆரம்பிச்சிடும். அதோட அழகு இரைய பிடிக்க கடினமாக இருக்கும். அதோட கால்களும் இறகுகளும் உடம்போடு அப்படியே ஒட்டிக்கும். உடம்பு ரொம்பவுமே வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த தருணத்தில் அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று அதோட கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை பசியால் சாகணும், இல்லை மற்ற விலங்குகளுக்கு இரையாகணும். இந்த பெயின்ஃபுல் ப்ராசஸை இது கோ த்ரூ பண்ணணும். இதுதான் கழுகாச்சே, நாம தான் கஷ்டம்னு வந்தால் சோர்ந்து போய் உட்காந்துருவோம். இது கழுகல்லவா? இது எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணும். ரொம்ப உயரமாக தனியாக ஒரு மலைக்கு பறந்து போகும். அங்கே போய் தன்னோட பெரிய இறகுகள் எல்லாத்தையும் பிச்சு போடும். அதுக்கப்புறம் பாறையில் தன்னோட அழகை முட்டி முட்டி உடைக்கும். கிட்டத்தட்ட 5 மாதம் இந்த மாதிரி அந்த மலையில் தன்னை மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்தும் பாதுகாத்துக்கிட்டு இந்த பெயினையும் கோத்ரூ பண்ணும். எப்போ புது இறகுகளும் தன்னோட அழகும் வளருதோ அப்போ புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி தன்னோட வேட்டையை ஆரம்பித்து மறுபடியும் அடுத்த 30 வருஷத்துக்கு அதோட அதே பழைய ஆட்டிடியூட்ல வாழ ஆரம்பிக்கும். இதில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்போல்லாம் கஷ்டமான காலங்கள் வருதோ புதுசாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்புங்க. அதனால் உங்களை விட்டு போகிற விஷயங்களுக்கு வழி விடுங்க. ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் நீங்கள் உயர பறக்கணும்னா சில பழக்க வழக்கங்களை விட்டு தள்ளணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களை கஷ்டப்படுத்துகிற சுமைகளை விட்டு கொடுங்க. அது எவ்வளோ வருஷம் உங்களோட இருந்தாலும் பரவாயில்லை. பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணாதீங்க. கழுகுகிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய லைஃப் சேஞ்சிங் 7 லெசன்ஸ் இதுதான். இந்த விஷயங்கள் உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.